ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் நல்ல வேலைகளில் சேர்ந்திருந்தார்கள். ஆனால் கார்த்திக் மட்டும் இன்னும் முயற்சித்துக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் கேட்டது ஒரே கேள்வி: எனக்கு மட்டும் ஏன் இன்னும் எதுவும் நடக்கல? ஒரு தேர்வில் தோல்வி, ஒரு நேர்காணலில் நிராகரிப்பு, வீட்டில் மௌனம். அம்மா கேட்டாள், என்னப்பா, உன் கனவுகளை விட்டுடுவியா? கார்த்திக் மெதுவாக சொன்னான், இல்லம்மா, ஆனா தாமதமா நடக்குது. ஒரு நாள் அவன் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தாத்தாவை பார்த்தான். ஒரு விதை முளைக்காமல் இருந்தது. கார்த்திக் கேட்டான், தாத்தா, இந்த விதை கெட்டுப் போச்சா? தாத்தா சிரித்தார், இல்லடா, சில விதைகள் ஆழமா வேரூன்ற நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த வார்த்தைகள் கார்த்திக்குள் பதிந்தன. அன்று முதல் கார்த்திக் ஒப்பிடுவதை விட்டான். மெதுவாக, தினமும் 1 மணி நேரம் கற்றுக்கொண்டான். சிறு முன்னேற்றங்களை மதித்தான். தோல்வியை நிறுத்தமல்ல, பாடமாக எடுத்தான். பல மாதங்கள் கழித்து ஒரு அழைப்பு வந்தது. அவன் கனவு கண்ட வேலை அல்ல, ஆனால் அது அவன் தொடக்க வேலை. அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, விதை முளைத்திடுச்சு. ஆண்டுகள் கழித்து கார்த்திக் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறினான். ஒரு இளைஞன் அவனிடம் கேட்டான், எனக்கு ரொம்ப தாமதமா நடக்குது. கார்த்திக் சிரித்து சொன்னான், தாமதம் தோல்வியில்ல, அது உன்னோட வளர்ச்சிக்கான அமைதி. இந்த கதையின் செய்தி: உன் வாழ்க்கை வேகம் முக்கியமில்லை, உன் வளர்ச்சி ஆழமாயிருக்கணும்.